warm welcome பண்ணிக்கிறேன் சமீமா மேம். செக்ஷன் இஸ் யுவர்ஸ் மேம். warm Thank you, welcome. ma'am. Thank you so much, ma'am. Voice கேக்குதுல மேம்? எஸ் மேம், கிளியர் மேம். Thank you so much, பிரீதா சிவமூர்த்தி மேம். உண்மையிலே உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன், அதாவது மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து இந்த மார்னிங் பாசிட்டிவ் வைப்ல ஃபர்ஸ்டா நான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி உங்களோட ஷேரிங் வந்து எல்லா மார்னிங் மீட்டிங்லயுமே கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு சூப்பரான ஒரு லீடரா ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 138 பேருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்னிங் பாசிட்டிவ் வைப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு கொடி சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கொடி சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட இந்த மீட்டிங் குள்ள போகலாம். ஸோ மை செல்ஃப் சமீமா. ஸோ இந்த பிசினஸ் வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா 2021 எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமா இந்த பிசினஸ்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர் சொன்ன மாதிரி 4.5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 43 லட்சம் ரூபாய் இன்கம் எடுத்திருக்கேன். இந்த இன்கம் வச்சு பாத்தீங்கன்னா நான் இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் வந்து வாங்கிட்டு இருப்பேன். ஸோ அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம். ஸோ வருஷா வருஷம் ஆக்சிஸ் இந்தியால இருந்து வர்ற இன்கம்ல நான் ஒரு நகைச்சீட்டு மாதிரி போட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல கண்டிப்பா வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ உண்மையிலே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலியமா தான் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே உங்களோட ரிலேஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த பிசினஸ் கொடுத்துருக்கலாம். ஆனா எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு அன்னோன் பர்சன், யாருன்னே தெரியாத ஒரு நபர் ஃபேஸ்புக் மூலியமா ஜஸ்ட் ஒரு ஆட் பார்த்து மட்டும்தான் இந்த பிசினஸ்குள்ள நான் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்தது ஆதிரா சிஸ்டர் தான். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கும் போதுதான் எனக்கு இந்த பிசினஸ் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு பக்கத்துல உள்ள நபரை பார்த்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு யோசிக்கிறோம். ஆனா எனக்கு அவங்க யாருமே தெரியாது. மகாராஷ்டிராவில் இருக்காங்க, நான் இருக்குது சென்னையில. ஸோ என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தென்காசி. ஸோ அங்க இருக்கும்போது தான் நான் அந்த பிசினஸ் எடுத்தேன். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் 2021 தான் தென்காசியில இருக்கும்போது தான் எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஒரு 4.5 வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா நிச்சயமா நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வெளியும் தெரிஞ்சிருக்க முடியாது. ஸோ பேசிக்கலி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடெக் ஐடி கிராஜுவேட், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10th வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க், கிட்டத்தட்ட ஒரு 485 மார்க் வாங்கி டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 3rd வந்தேன். ஸோ 12thலயே ஒரு நல்ல மார்க்ல ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்தேன். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோட இன்ஜினியரிங்ல ஒரு 96% டிசிஎஸ்ல அப்பாயின்மெண்ட் லெட்டரோட நான் வெளியே வந்திருந்தேன். அது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2011 நான் பாஸ்ட் அவுட். 3rd இயர் முடிக்கும் போதே கேம்பஸ்ல பிளேஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 25,000 சேலரி எப்போன்னு பாத்தீங்கன்னா 2010ல 25,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காசு. இன்னைக்கு எத்தனை பேரும் 10,000 20,000 ரூபாய் சேலரிக்கு இந்த 2026 கூட போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா 2010ல 25,000 அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பணம். ஸோ அந்த ஒரு சேலரியில அப்பாயின்மெண்ட் லெட்டரோட வெளியே வந்தாலும் கூட இன்னைக்கு சொன்னாங்க பாத்தீங்களா, முஸ்லீம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. படிக்க வச்சிருவாங்க, நல்லா படிக்க வச்சிருவாங்க. நான் ஒரு வேலைக்குன்னு வரும்போது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ காலேஜ் முடிச்சோடனே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எந்த வேலைக்குமே நான் போகல. ஸோ ஒரு 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹவுஸ் ஒய்ஃபா மட்டும் தான் இருந்தேன். எதுக்கு படிச்சேன்னு என்னால வந்து யூகிக்க முடியல. எதுக்கு நம்ம படிச்சோம், எதுக்கு இவ்வளவு மார்க் எடுத்தோம், எதுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சோம், இன்ஜினியரிங் நல்ல மார்க் எடுத்தோம், எதுக்கு பிளேஸ் ஆனோம். ஸோ இந்த மாதிரி நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 வருஷம் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு என் லைஃப்ல பண்ணணும், என்னோட லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்ட்டு தான் நிறைய தேடலோட இருந்தேன். அந்த தேடலோட இருக்கும்போது தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இங்க இருக்க ஒரு 142 நபர்களுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தேடல் இருந்திருக்கு இல்லைங்களா? அந்த தேடல் தான் இந்த ஆப் வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கு. சோ அதே மாதிரி 2019 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேடல் இருந்தது. எதுக்கு நம்ம சும்மாவே இருக்கிறோம், வீட்லயே இருக்கிறோம், பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அதெல்லாம் தாண்டி நம்ம சும்மாவே இருக்க டயத்துல ஏதாவது ஏன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஐடில ஒர்க் பண்றாரு, நல்ல ஒரு சேலரியில தான் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கான வருமானம் ஒரு இண்டிபெண்டா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி யாரையுமே இருக்கக்கூடாது, ஒரு இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஏதாவது ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்பதான்
இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நெட்வொர்க் வந்து கிடைச்சது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஓரிஃப்ளேம்ங்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ப்ராடக்ட்டை வாங்கி சேல் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ அந்த பிசினஸ்லயுமே நான் வந்து ஒரு 1.5 வருஷம் டிராவல் பண்ணேன். 1.5 வருஷம் என்னோட டிராவல்ல ஆனா பெருசா அதுல சம்பாதிச்சேனான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் கூட நான் முழுசா சம்பாதிக்கல. ஆனா அதுல மந்த்லி பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5,000க்கு மேல நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம கீழ வர்ற நபர்களும் மந்த்லி பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கான இன்கம் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு 200 ரூபாய் 600 ரூபாய் இப்படிதான் இன்கம் வரும். அந்த 200 ரூபாய் வாங்குறதுக்கு நான் 5,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் போட்டிருக்கணும். சோ இந்த ஒரு இதுலதான் ஒரு 1.5 வருஷம் எப்படியாவது நம்ம அதுல சம்பாதிக்கலாம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சூப்பரா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தான் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடைச்சது. 1.5 வருஷம் டிராவல் பண்ணேன். சோ எனக்கு வந்து அந்த பிசினஸ் தான் செட் ஆகல. அந்த பிசினஸ் தப்பு சொல்ல கிடையாது. இன்னைக்கும் அந்த நெட்வொர்க்ல சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நெட்வொர்க்ல நிறைய பேரு நிறைய நெட்வொர்க்ல நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா எனக்கு ஏன் செட் ஆகல அப்படின்னா ப்ராடக்ட்டை வாங்கி சேல் பண்ணணும். சோ அந்த ஒரு இதுலதான் எனக்கு அது செட் ஆகல. கிட்டத்தட்ட அந்த 1.5 வருஷத்துல நிறைய நாலேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். சோ அந்த நாலேஜ் தான் எனக்கு ஆக்சஸ் இந்தியால சீக்கிரமா growth ஆகுறதுக்கு எனக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பா அமைஞ்சதுன்னே நான் சொல்லுவேன். சரிங்களா? சோ இந்த இடத்துல இந்த நெட்வொர்க் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பவர் ஆஃப் பெர்ஃபெக்ட் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ பவர் ஆஃப் பெர்ஃபெக்ட் நெட்வொர்க் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, எத்தனையோ பேர் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். இந்த மீட்டிங்ல ஒரு 144 பேர் நம்ம இருக்கோம். இதுல கண்டிப்பா ஒரு பாதிக்கு பாதி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க் வந்து நம்ம டிராவல் பண்ணியிருப்போம். நிறைய நெட்வொர்க் பேர் நம்ம கேட்டிருப்போம். சோ இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா கஸ்டமர் கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கு அப்படின்னா, நிறைய பேருக்கிட்ட நம்ம பொருளை வாங்கி விற்கிற கான்செப்டா தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆம்பே, வெஸ்டேஜ், டப்பர்வேர், ஹெர்பா லைஃப், ஓரிஃப்ளேம் இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ல பொருள் வாங்கி வைக்கிற கான்செப்ட் தான். அதே மாதிரிதான் இன்னைக்கு மக்கள் கிட்ட ஆக்சஸ் இந்தியாவும் போய் ரீச் ஆயிருக்கு. ஏன்னா நாப்கின் விற்கிற பிசினஸா, மளிகை சாமான் விற்கிற பிசினஸா, அப்படிதான் மக்கள் வந்து பாக்குறாங்க. இன்னைக்கு 1996ல இருந்து இவ்வளவு பெரிய ஃபீல்டு இந்தியால டிராவல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மத்த நெட்வொர்க் எல்லாமே இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 1996ல இருந்து இருக்கு. 1950ல உலகத்துல இந்த ஃபீல்டு அழியாம சுத்திட்டு இருக்கு. 1950ல இருந்தே உலகம் முழுக்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவ்வளவு சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம வந்து பிளிப்சார்ட் எடுத்து சொல்றோம் இல்லைங்களா, பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரி பத்தி நம்ம பேசுறோம். இவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஏன் இங்க வளருது? நிறைய டேர்ன் ஓவர் சொல்றோம். 64,000 கோடி டேர்ன் ஓவர் சொல்றோம். 2020ல இருந்து 2025 வரைக்கும் இந்த நெட்வொர்க் இவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ ஏன் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ என்னோட ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான பீப்புள் ஏதோ ஒரு வருமான வழியை வந்து நம்ம உருவாக்கிட்டு தான் இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப். கண்டிப்பா வந்து எல்லாருமே இங்க ஒரு ஜாபுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு வேலை. ஏன்னா ஜாப்ங்கிறது கண்டிப்பா முக்கியம். நம்ம வாழ்க்கையை சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா ஜாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இல்லைங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாபோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நிறைய பேர் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜாப்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. நோ ஒர்க் நோ பே. நம்ம வேலை பார்க்கல அப்படின்னா அங்க பணம் கிடையாது. யாராவது நம்ம வேலைக்கு போகல அப்படின்னா நமக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்களா? கண்டிப்பா கிடையாது. சோ இதே மாதிரி சேலரி ஆஃப்டர் டிடக்ஷன். நம்ம சேலரி எவ்வளவு வாங்கினாலும் சம் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தான் நமக்கு ஒரு சேலரி வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு 1,00,000 ரூபாய் சேலரி வருதுன்னா டாக்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிடிச்சிட்டு தான் வந்து நமக்கு ஒரு 5,000 6,000 பிடிச்சிட்டு தான் நமக்கு சேலரி, நம்ம சேலரியே நமக்கு பிடிச்சிட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஃபார் இன்சென்டிவ். இன்சென்டிவ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான வருமானத்தை நீங்க அமைச்சுக்க முடியாதுங்க. ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour ஒர்க் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours ஒர்க் பண்ணலாம். 8 மணி நேரம் வேலைக்கு ஒரு 10,000 ரூபாய் சேலரி வாங்குறேன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்த்தா நமக்கு யாராவது 30,000 ரூபாய் சேலரி கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த இடத்துல நம்மளோட வருமானத்தை நாம அமைச்சுக்க முடியாது. நோ டைம் ஃபார் ஃபேமிலி. ஃபேமிலிக்காக எந்த ஒரு டைமும் நம்ம கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, லீவுனா கூட ஒரு ஹாஃப் டே லீவ்னா கூட நம்ம கேட்டுட்டு இருக்கணும். சோ இந்த இடத்துல நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃப்ரீடம் வந்து நம்ம கொடுக்க முடியாது. நோ ஒர்க் ஃபார் ஃப்ரீடம். நீங்க பாக்குற வேலைக்கு இங்க ஒர்க் ஃப்ரீடம் இருக்குதா? ஜாப்ல சொல்றேன். நீங்க பாக்குற வேலைக்கு உங்களுக்கு ஃப்ரீடமா ஒர்க் பண்ணலாம். நீங்க எப்பனாலும் உள்ள போகலாம். எப்பனாலும் வந்து வேலையை முடிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்குதுங்களா? கண்டிப்பா கிடையாது.
இப்படிப்பட்ட ஜாபுக்கு நம்ம போக ரெடியா இருக்கோம். ஆனா நெட்வொர்க்ல இதை நம்ம சூப்பரா எடுத்து பண்றோமா? இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குதுங்களா? சோ நமக்கு யாராவது நம்ம சேலரி கொடுக்குறாங்க, நம்ம பாக்குற வேலைக்கு தான் நமக்கு வந்து இன்கம் வாங்க முடியுது, நமக்கு ஃப்ரீடம் கிடைக்குது, நம்ம ஃபேமிலிக்கான டைம் வந்து நம்ம கொடுக்க முடியுது. சோ இப்படிப்பட்ட ஜாபுக்கு நம்ம போக வந்து ரெடியா இருக்கோம். ஆனா நெட்வொர்க்ல இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்டா எடுத்து பண்றோமா? எல்லாருமே இங்க உங்களை கேட்டுக்கோங்க, சரிங்களா? சோ ஜாப்ல வந்து நம்ம யாருக்காகவும் உழைப்ப கொடுக்குறோம். பட் இங்க நமக்கான உழைப்பை தான் நம்ம கொடுக்குறோம். ஜாப்ல யாருக்காகவோ உழைக்கிறோம், நமக்கான ஊதியம் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்காக பாக்குற வேலையை விடவா முடியும்? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த வேலை தான் நம்ம ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியுது, சரிங்களா? சோ அதுக்காக தான் பார்ட் டைமா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. இங்க ஆக்சஸ் இந்தியா மட்டும் பேசல, அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி நான் சொல்றேன், சரிங்களா? நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டாலும் நம்ம கம்ஃபர்ட் டயத்துல நமக்கான டைம்ல ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்கமோ அப்ப கூட இந்த பிசினஸை நம்ம பண்ண முடியும். அதுல ஒண்ணுதான் நம்மளோட ஆக்சஸ் இந்தியா, சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து இந்தியால எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் வந்து 64,500 கோடி வந்து 2025ல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. சோ கூடிய விரைவில் இது $1 trillion பிசினஸ் கான்செப்ட் தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், சரிங்களா? சோ அதே தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க, இந்த நேரடி விற்பனை, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நம்மளோட கம்பெனி இதுல வரும், சரிங்களா? நம்மளோட கம்பெனி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பிளஸ் டைரக்ட் செல்லிங் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பைனரி கான்செப்ட். சோ இந்த கான்செப்ட்ல தான் நம்மளோட கம்பெனி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியும். சோ தமிழ்நாட்டுல இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடி விற்பனை சந்தை 2025ல 8,000 கோடியாக எகிரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து நியூஸ் பேப்பர்களோட ரிப்போர்ட் தான். சோ நேரடி விற்பனை வளர்ச்சி 3 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு. இந்த அளவுக்கு அதிகரிக்க போகுது அப்படின்னா நம்மளோட வருமானம் எந்த அளவு இருக்க போகுதுங்கிறத எல்லாருமே யோசிச்சுக்கோங்க. இது சின்ன விஷயம் கிடையாது, நாம நினைச்சு பாக்குற அளவுக்கு மிகப்பெரிய விஷயம். எவ்வளவு வேலை, எவ்வளவு விஷயம் வெளியே இருக்கு. ஏன் நம்ம இந்த நெட்வொர்க் வளர்ச்சி இப்படி இருக்கும்னு நம்ம சொல்றோம்? நிறைய வேலை வெளியே சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ரியல் எஸ்டேட் இருக்கு, ஐடி கம்பெனி இருக்கு, இ காமர்ஸ் துறை இருக்கு, பிளஸ் நிறைய சோசியல் மீடியா இருக்கு, நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன் இந்த நெட்வொர்க் நம்ம சூஸ் பண்றோம்? அட்வான்டேஜஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுங்களா நமக்கு? இங்க யாராவது நீங்க இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்கணும், இவ்வளவு படிச்சாதான் நெட்வொர்க் உள்ள வரையும் யாராவது சொல்றாங்களா? யாராவது உள்ள வர்ற கஸ்டமர் கிட்ட நம்ம கேட்கிறோமா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்கிறோமா? கண்டிப்பா கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தான் இந்த பிசினஸ்க்குள்ள அவ்வளவு சூப்பரா பண்ண முடியுது. ஏன்னா அவங்களுக்கு தான் இது புதுசு. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு கூட நிறைய நான் பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தான் புதுசா இந்த பிசினஸ்க்குள்ள வந்து சூப்பரா பண்ண முடியும். சோ இங்க வந்து சாதாரண ஒருத்தங்க படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன கேட்கறாங்க? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான் கேட்கறாங்க. ஆனா இங்க நம்ம எதுவுமே கேட்கறது கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட பேரு, போன் நம்பர் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்க்கு பஞ்சமா என்ன? ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறோம். ஜூம் மீட்டிங்ல ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டீம்லயும் 3-4 ட்ரைனிங் நடக்குது. அதை தாண்டி நம்ம லைவா ட்ரைனிங் கொடுக்குறோம். மந்த்லி நம்ம டீம்ல ட்ரைனிங் நடக்குது. இவ்வளோ ட்ரைனிங் வந்து நம்ம ஃப்ரீயா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம், நம்மளோட ஆக்சஸ் இந்தியால கொடுத்துட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா லோ பினான்சியல் என்ட்ரி அண்ட் ரிஸ்க். இங்க உள்ள வர்றதுக்கு நம்ம என்ன பே பண்ணி உள்ள வந்திருக்கோம்? ஜஸ்ட் ஒரு 4,700 ரூபாய் நாப்கின் கிட்டோ, 6,500 ரூபாய் கிராசரியோ, இதுதானே நம்ம பே பண்ணி உள்ள வந்திருக்கோம். இதுக்கு மேல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம யாராவது உள்ள வந்திருப்போமா? சோ இதுல ரிஸ்க் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. 4,700 ரூபாய்க்கு கொடுக்குற காசுக்கு 4,500 ரூபாய்க்கு நமக்கு நாப்கினே கொடுத்துட்றாங்க. சோ 200 ரூபாய் டெலிவரி சார்ஜ். அந்த டெலிவரி சார்ஜ் கூட நம்ம நேரா ஆபீஸ்ல போய் கிட்ட வாங்கணும் அப்படின்னா ரிட்டர்னும் பண்ணிடுறாங்க. 1 ரூபாய் லாஸ் இருக்குங்களா? ஒரு பைசா கூட இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம பண்றதுக்கு லாஸ் கிடையாது. 6,500 ரூபாய் மளிகை சாமானுக்கும் நமக்கு 6,300 ரூபாய்க்கு பொருள் கொடுத்துட்றாங்க. 200 ரூபாய் கொரியர் சார்ஜ் தான். சோ 1 ரூபாய் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா earn while you learn. இங்க வந்து நம்ம கத்துக்கிட்டே கூட இந்த பிசினஸ் உங்களால சம்பாதிக்க முடியும். எந்த ஒரு ஃபீல்ட் எடுத்துக்கோங்க, இப்போ 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சாதான் வெளியில போய் ஸ்டார்டிங்ல ஒரு 20,000 ரூபாய் சேலரிக்கு வேலை பார்க்க முடியும். படிக்கும் போதே நம்மளால சம்பளம் கொடுப்பாங்களா?
கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்ம இந்த பிசினஸ கத்துக்கிட்டே நம்மளால சம்பாதிக்க முடியும். இப்பதான் நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா, வாரமே உங்களால ஒரு 600 சம்பாதிக்க முடியும். அடுத்த வாரமே உங்களால ஒரு 10,000 சம்பாதிக்க முடியும். கத்துக்கிட்டே டே பை டேயா கத்துக்கிட்டே இந்த பிசினஸ்ல நம்மளால ஏர்ன் பண்றதுக்கு கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வித் பீப்புள் யூ வாண்ட். நமக்கு பிடிச்ச நபர்களோட நம்ம ஒர்க் பண்ண முடியும். நமக்கு யாரை பிடிக்குதோ, நம்மளோட ஸ்பான்சர் யாரை பிடிக்குதோ, நம்ம டீம்ல அப்ளைன் யாரை பிடிக்குதோ அவங்களோட சேர்ந்தே நம்ம வந்து ஃபிளெக்சிபிலிட்டியா இங்க வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த நெட்வொர்க்கோட பவர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா டிரான்சிஷன். ஈஸியா நம்ம வந்து இதை பார்ட் டைமா பண்ணலாம். நம்ம ஃபுல் டைமா பண்றவங்க ஃபுல் டைமா பண்ணலாம். பார்ட் டைமா பண்றவங்களும் நம்ம பார்ட் டைமா பண்ணலாம். அதுவும் நம்ம கன்வீனியன்ட் டைம்ல இந்த பிசினஸை நம்ம பண்ண முடியும். நமக்கான வருமானத்தை நாம டிசைட் பண்ண முடியும். இந்த வாரம் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் வேணும். அந்த 5,000 ரூபாய்க்கு நான் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி நமக்கான டைம்ல இந்த பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான வருமானத்தை இங்க நம்ம வாங்க முடியும். மணி அண்ட் டைம் ஃப்ரீடம். ஸோ இங்க வந்து எல்லாமே நமக்கு ஃப்ரீடம் தான். நம்ம கன்வீனியன்ட் டயத்துல பண்றோம். நம்ம எப்போ பிசினஸ் பண்ணணுமோ பண்றோம். எப்போ நம்ம டீமுக்கு மீட்டிங் பண்ணணுமோ பண்றோம். எப்போ நம்ம ஆப் ஓபன் பண்ணி பார்க்கணுமோ பார்க்குறோம். எல்லாமே இங்க வந்து நம்ம கன்வீனியன்ட் டயத்துல நம்ம பண்ண முடியும். இந்த வாரம் நமக்கு இன்கம் இல்லைன்னா அடுத்த வாரம் சேர்த்து கூட நம்மளால ஃப்ரீடமா இன்கம் வாங்க முடியும். ஆனா ஜாப்ல அப்படி இருக்குங்களா? கிடையாது. நம்ம போற டயத்துக்கு போனாதான் நமக்கு சேலரி கிடைக்கும். ஒரு நாள் லீவும் கிடைக்காது. ஸோ நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு உடம்பு சரியில்லை ஃபங்க்ஷன்னா கூட நமக்கு லீவுங்கிறது கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல நமக்கான மணி ஃப்ரீடம் அண்ட் டைம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இருக்கு. மேக் மணி பை ஹெல்பிங் பீப்புள். இங்க 4 பேரை சம்பாதிச்சு வச்சாதான் நாம சம்பாதிக்கவே முடியும். ஏன்னா நம்மளோட கான்செப்ட் என்ன? நம்மளை நம்பி 2 பேர் வந்தாலும் அந்த 2 பேரும் சம்பாதிக்க வச்சாதான் நமக்கு இன்கம். நமக்கு லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் 600 ரூபாய் சம்பாதிக்க வச்சாதான் நமக்கு 600 ரூபாய் இன்கமே வரும். ஸோ எந்த வேலையில நீங்க ஏதாவது நம்ம ஜாப்ல இப்ப போயிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் ஜாபுக்கு போயிட்டு இருப்பீங்க. கீழே நீங்க நல்லா உழைப்பீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து அவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல நல்லா பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனா மேல உள்ள ஒருத்தருக்கு தான் ஹைக் கொடுப்பாங்க. இன்சென்டிவ் அவங்க வாங்கிட்டு ஆன்சைட் வந்துச்சு அப்படின்னா அவங்க தான் போவாங்க. ஆனா இந்த இடத்துல நமக்கான உழைப்ப நம்ம தான் தீர்மானிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்கான ரெகக்னிஷன் நமக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? சோ நமக்கு அச்சீவ்மெண்ட் சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலே நம்ம டீம்ல பாராட்டுறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. சின்னதா ஒரு ஐடி எடுத்தா கூட ஒரு போஸ்டர் போட்டு வெல்கம் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் பண்ணக்கூடிய எவ்வளவு லீடர்ஸ் வந்து நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ பில்ட் ஃப்ரம் எனிவேர். இது எங்க இருந்துனாலும் நம்ம பண்ணலாம். எங்க இருந்துனாலும் தாண்டி எந்த சூழ்நிலையில இருந்து கூட நம்ம பண்ண முடியும். சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாசம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிச்சுவேஷன் இருக்காது. ஒரு 3 மாசம் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம். பிளஸ் இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய டைம் இல்லாம இருக்கலாம். 3 மாசம் நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாம் கூட அடுத்த 6 மாசம் புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னைக்குதான் ஐடி போட்ட மாதிரி புதுசா ஸ்டார்ட் பண்ண முடியும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளோட ஐடி அங்கதானே இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க கூட 3 வருஷம் கழிச்சு வந்து கூட இந்த பிசினஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஐடிக்கு நமக்கு ஏதாவது லிமிட் இருக்குங்களா? எந்த லிமிட்டுமே கிடையாது. லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தானே கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு கான்டாக்ட் இல்லைன்னா கூட என்னைக்கு நம்ம கான்டாக்ட் வந்தாலும் இந்த பிசினஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த பிசினஸோட பியூட்டி. ஸோ இன்னைக்கு என்கிட்ட கான்டாக்ட் இல்லப்பா, தொடர்ந்து நான் வந்து கத்துக்கிட்டே இருக்கேன், கத்துக்கிட்டு மட்டும் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு புதுசான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வரும்போது என்னோட ஐடி அங்கேயே தான் இருக்கும். எனக்கு பவர் இருந்துச்சு அப்படின்னா புதுசா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வரும்போது எப்ப வேணாலும் அந்த 60,000ங்கிறது சம்பாதிக்க முடியும். அவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்சஸ் இந்தியால இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கோட அட்வான்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கில் பாத்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபினான்சியல் செக்யூரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைனரி ஸ்ட்ரக்சர், டைம் லிவரேஜ். ஃபினான்சியல் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னா இந்த 3 விஷயமும் கண்டிப்பா நெட்வொர்க்ல ஒன்னா சேர்ந்து அமைஞ்சாதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ எம்ப்ளாயி லைஃப்ல இந்த 3 சேர்ந்து இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஜாப்ல வந்து ஃபினான்சியல் செக்யூரிட்டி இருக்கா, ஒரு பைனரி ஸ்ட்ரக்சர் இருக்கா, டைம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஃபினான்சியல் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபேமிலிக்கான ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு நாம இல்லைனாலும் நம்ம டீம் இருக்கு அப்படின்னா ஸோ டீம் மூலியமா ஒரு பாசிவ் இன்கம் வரும் இல்லைங்களா? அதுதான் ஃபினான்சியல் செக்யூரிட்டி. இதே நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, சடனா நம்ம இல்லை, அந்த இடத்துல நமக்கு வந்து மாசம் மாசம் ஒரு வருமானம் வருங்களா? வராது.
அந்த மாசம் நம்ம வேலை பார்த்திருப்போம், ஒரு 15 நாள் ஆபீஸ் போயிருப்போம், திடீர்னு நம்ம இல்ல அப்படின்னா அந்த 15 நாளுக்கான வருமானம் மட்டும் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு எந்த ஒரு வருமானமும் இருக்காது. நம்ம ஃபேமிலிய ஸ்டடி பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபினான்சியலா நம்மள நாம செக்யூரிட்டி பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் ஷேர் பண்றேன். ஸோ பைனரி கான்செப்டோட ஒரு சூப்பரான வீடியோ. இந்த வீடியோ பாருங்க. மேம் வாய்ஸ் கேக்குதான்னு சொல்லுங்க. முன்னொரு காலத்தில் ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது குடும்பத்திற்கு உணவு கூட அளிக்க முடியாத வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்கிறார். மன்னரை கண்டதும் புலவர் தனது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார். ஆஹா, அருமை அருமை! பாடல்களை கேட்டு மனம் மகிழ்ந்த மன்னர் என்ன பரிசு வேண்டும் என கேட்கிறார். சீராக அடுக்கப்பட்ட அழகான சதுரங்க பலகையை காண்பித்த புலவர், மாமன்னா, சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன். நிச்சயமாகவா? தங்கம் வேண்டாமா? நெல்மணிகள் போதுமா? ஆம் மன்னா என்றார் புலவர். அப்படியே ஆகட்டும். மன்னர் உத்தரவிட அவையினர் நெல்மணிகளை வைத்தனர். முதல் கட்டத்தில் 1, இரண்டாம் கட்டத்தில் 2, மூன்றாம் கட்டத்தில் 4, நான்காம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினர். 10ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 ஆனது. 20ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5,24,288 என அதிகரித்தது. பாதி தூரம், அதாவது 32வது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகளின் எண்ணிக்கை 214,74,83,648 பெருகியது. விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது. இதன் காரணமாக மன்னன் தன் ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது. இவை அனைத்திற்கும் துவக்கம் ஒரே ஒரு நெல்மணி. கதையின் நீதி: கூட்டு பலனின் பெருக்கும் சக்தியை எப்போதும் குறைவாக எடை போட வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் சோ வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு பலனின் பெருக்கும் சக்தி. சோ பைனரியோட பவர் இதுதான். நம்ம நினைக்கிற அளவுக்கு இது சாதாரண சின்னது கிடையாது. ஏன்னா நம்ம 2 பேரை தான் ரெஃபர் பண்ண போறோம். அந்த 2, 4, 8, 16, 32, 64, 128, 256 இந்த மாதிரி மல்டிபிள் ஆக தான் போகுது. சோ கூட்டு பலனின் பெருக்கும் சக்தி வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சோ இன்னைக்கு ஒரே ஒரு நெல்மணி எவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தையே வந்து அழிச்சிருச்சு. சோ அந்த அளவுக்கு இந்த பைனரியோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் லிவரேஜ். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரரா இருந்தாலும் எல்லாருக்குமே 24 மணி நேரம். 24 மணி நேரம் 365 நாள் நம்ம வேலை பார்க்கிறோம். நமக்கு 8760 ஹவர்ஸ் தான் இருக்கு. ஒரு வருஷத்துல நமக்கு வெறும் 8000 மணி நேரம் தான் இருக்கு. அதுவும் 24 மணி நேரம் நம்ம உழைப்ப போட்டா. இதே நமக்கு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு கீழே ஒரு 2000 ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த 2000 பேரும் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் வேலை பாக்குறாங்க. நம்ம கீழே எவ்வளவு வேலை நடந்திருக்கும்? ஒரு 10,000 மணி நேரம் வந்து வேலை நடந்திருக்கும். நம்ம தனியா 24 மணி நேரம் வேலை பார்த்தா கூட ஒரு வருஷத்துல 8000 மணி நேரம் தான் நமக்கு கிடைக்குது. ஆனா நமக்கு கீழே ஒரு 2000 பேரு ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் கொடுத்தா கூட 10,000 மணி நேரம் நம்ம வேலை நடக்குது. சோ இதே கம்பெனி எடுத்துக்கோங்க. கம்பெனில இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ஐடி தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு 5 லட்சம் ஐடி 5 லட்சம் பேர் வந்து ஒர்க் பண்றாங்கன்னு வைங்க. ஆக்டிவா இருக்க ஒரு 5 லட்சம் பேர் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 1 hour டைம் கொடுக்குறாங்க.
ஸோ அந்த 1 ஹவர்னால கம்பெனிக்கு எவ்வளவு டைம் கிடைக்குது, கம்பெனிக்கு கீழே எவ்வளவு வேலை நடக்குதுன்னா 5 லட்சம் ஹவர்ஸ் வந்து வேலை நடக்குது. இதே நமக்கு கம்பேர் பண்ணி பாருங்க, அந்த 5 லட்சம் ஹவர்ஸ் டிவைடட் பை நம்மளோட டைம் 8760 ஹவர்ஸ் நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 57 வருஷம் நம்ம வேலை பார்க்கணும். கம்பெனி ஒரு வருஷத்துல பாக்குற வேலைய நம்ம தனியா உழைச்சோம் அப்படின்னா 57 வருஷம் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து டைம் லிவரேஜ். ஸோ ஆக்சஸ் இந்தியால நம்ம ஒரு சூப்பரா ஒரு டீமை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டீம் மூலியமா நமக்கான டைம் வந்து இங்க கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையான ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய கம்பெனி வந்து போயிடுச்சு இல்லைங்களா. நிறைய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்படாத பேர்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் 2004 இது பார்த்துட்டேன், 2006 அது வந்துட்டு நிறைய சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தவங்க 50% கம்பெனி வந்து இன்னைக்கு 1 இயர் கூட சஸ்டெயின் பண்ண முடியல. 1 இயர் கூட அவங்களால தாண்ட முடியல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு 5 வருஷத்துக்கு மேல தாண்டக்கூடிய ஒரு நிலைமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% கம்பெனி தான் இருக்கு. அதுல நம்மளோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்தை தாண்டி நம்ம 8வது வருஷமா சூப்பரா போயிட்டு இருக்கோம். சோ 5 வருஷத்துக்கு மேல ஒரு கம்பெனி தாண்டி நிக்குது, அதுதான் உண்மையிலே சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி. சில கம்பெனிகள்லாம் உடனே தொடங்குறாங்க, உடனே முடிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஆடு பார்த்தா காசு, மைவி3ங்கிற கம்பெனி எல்லாம் வந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம் தான். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, லாக்ஸ் கணக்குல கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஆடு பார்த்தா காசு வருது. மக்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்க, உழைப்ப போட ரெடியா இல்ல. லாக்ஸ் கணக்குல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு அரை மணி நேரம் வீடியோ பார்த்தா எனக்கு காசு எப்படி கொடுக்க முடியும், யோசிக்கிறது கிடையாது. சோ 2 வருஷத்துக்கு மேல அவங்களால தாங்க முடியல. இன்னைக்கு 8 வருஷமா நம்ம கம்பெனி வந்து சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா சோ நம்மளோட ஆக்சஸ் இந்தியாவோட பவர் தான். சரிங்களா. சோ ஆக்சஸ் இந்தியாவோட சிம்பிளிசிட்டி, இதனால மட்டும்தான் நம்ம கம்பெனி இன்னைக்கு 8 வருஷமா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. கொடுக்குற காசுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம், லாஸ் கிடையாது, பவுண்டிங் கிடையாது, இந்த ஐடிக்கு இவ்வளவு டைம் பவுண்டிங் அப்படிங்கிறது கிடையாது, டார்கெட் கிடையாது. நமக்கான டார்கெட்டை நாம தான் பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். இதை திருப்பி திருப்பி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு இன்கமும் நம்மளால எடுக்க முடியும். வாரம் ₹600 60,000 ஒரு ஐடிக்கு நம்ம வாங்க முடியும். 7 ஐடி போட்டிருந்தோம்னா 4,20,000 இங்க சம்பாதிக்கலாம். 2 பேரை தான் நம்ம ரெஃபர் பண்ண போறோம். இந்த 2 பேர் மூலியமா தான் கான்டென்ட் நமக்கு பில்ட் ஆக போகுது. ட்ரைனிங்க்கு பஞ்சமா என்ன, கண்டிப்பா கிடையாது. அவ்வளோ ட்ரைனிங் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நிறைய சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்குது, அப்ளைனோட சப்போர்ட் எல்லாமே கிடைக்குது. நிறைய நாலேஜும் நம்ம கெயின் பண்ணிக்கிறோம். சோ அதை தாண்டி இதை யாருக்கிட்டனாலும் நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். இந்த பிசினஸ் பண்றதுக்கு தகுதி வேணுமா அப்படின்னா கிடையாது. சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் பண்றாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க, வேலைக்கு போறவங்க பண்றாங்க, வீட்டு வேலை பாக்குறவங்க பண்றாங்க. யாருனாலும் இந்த பிசினஸ் வந்து இன்னைக்கு பண்ண முடியும். நம்ம கான்பிடென்டோட இந்த பிசினஸ் பில்ட் பண்ண முடியும். சரிங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை நம்ம எப்படி பில்ட் பண்ண முடியும், பெர்ஃபெக்ட்டா பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒரு ரீடர்ஸா இருக்கோம். நம்ம டீம்ல வர்றவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ் நம்ம கொண்டு போக முடியும். சோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30%. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான ஒரு வேல்யூவை உருவாக்க முடியும். ஏன்னா நீங்க பண்ணணும், நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா தான் நம்ம டீமும் அதை பண்ணும். சோ நம்மளாலேயும் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள உருவாக்கணும். நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம், நிறைய பேர் நல்ல இன்கம் வாங்கிட்டு இருப்பாங்க, ஒரு சில டைம்ல இன்கம் இல்லாம இருப்போம். சோ அந்த டைம்ல இன்கம் இல்லைனாலும், இந்த பிசினஸ்ல வருமானமே இல்லைனாலும் டிராவல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதுக்கு கம்பெனி காரணமா? கண்டிப்பா கிடையாது. இந்த பிசினஸ் பிளான் காரணமா? கிடையாது. இந்த பிசினஸ் கொடுத்தவங்க மேல ஒரு நம்பிக்கை தான், அந்த ரிலேஷன்ஷிப் தான். அந்த நம்மளோட அப்ளைனோட ஒரு ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து நம்ம டிராவல் பண்ணுவோம். இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இங்க எல்லா லீடர்ஸையும் உருவாக்கி வச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய விபிசி, சிடிசி, இடிசி எல்லாருமே இந்த ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். டீமுக்கான கோலை நீங்க செட் பண்ணி உங்களுக்கான கோல் வந்து தானா வரும். கண்டிப்பா டீமுக்கான கோலை செட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காம டீமுக்கு சின்ன சின்ன கோலா பிரிச்சு கொடுத்து அவங்களுக்கான கோலை நீங்க உருவாக்கும் போது நமக்கான கோல் வந்து தானா வந்துடும். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க 10%. ஸோ இந்த பிசினஸ்ல கண்டிப்பா நம்ம உள்ள வர்றவங்களை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண வைக்கணும். எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன சின்ன எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. உள்ள வர்றவங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங் என்ன கொடுப்போம், பேசிக்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கொடுப்போம்.
ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு பெரிய பெரிய ட்ரைனிங்ல நம்ம உருவாக்கி அடுத்த டாப் லெவல் வரைக்கும் விபி வரைக்கும் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரெயின் த ட்ரைனர்ஸ். அந்த லீடர்ஸ்க்கே நமக்கு ட்ரைனிங் இருக்கு. ஒவ்வொரு லீடர்ஸ்க்கு இப்ப விபின்னு பாத்தீங்கன்னா விபிக்குன்னு தனியா மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ லீடர்ஸுக்குமே ட்ரைனிங் இருக்கு. சரிங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் பெர்ஃபெக்டா அமைஞ்சாதான் இங்க வந்து நம்ம லேர்னிங்கே ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியும். இப்போ அப்படின்னாதான் நம்ம மீட்டிங் கூப்பிட்டா அவங்க வருவாங்க. இப்போ லைவா மீட்டிங் வாங்கணும்னு கூப்பிட்டாதான் நமக்காக மீட்டிங் வருவாங்க இல்லையா? சோ இவங்க சொல்றாங்க இவங்களுக்காக நம்ம மீட்டிங் போகணும் அப்படின்னு வருவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னால மட்டும்தான் இந்த லேர்னிங்கே நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். சோ அதனாலதான் ரிலேஷன்ஷிப்க்கு 30%. கோல்ஸ் கண்டிப்பா டீம்ல வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன கோலா தான் கொடுக்கணும். பெரிய கோலத்துக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்க எடுத்த உடனே நீங்க டைமண்ட் முடிங்க இந்த மாதிரிலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த வாரம் ஒரு 600 ரூபாய் சம்பாதிங்க. ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த வாரம் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னா ஒரு 30,000 ரூபாய் சேலரிக்கு போயிட்டு இருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபாய் 35,000 ரூபாய் பெரிய ஒரு வருமானம் தானே. அடிஷனலா ஒரு 5000 ரூபாய் அவங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்கா நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களால இந்த பிசினஸ பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 ஐடி டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா 5 ஐடி எடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்றதை விட அந்த 5 ஐடி எப்படி எடுக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன்னா இதுல 50%. நம்ம என்னதான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் லேர்ன் பண்ணாலும் நமக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை டூப்ளிகேட் பண்ணல அப்படின்னா இங்க நம்மளால சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ டூப்ளிகேஷன் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நெட்வொர்க்கை பில்ட் பண்றதே வேஸ்ட். டூப்ளிகேட் பண்ணா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில நம்மளால நீண்ட நாளைக்கு சஸ்டெயினா இருக்க முடியும். எல்டிடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? லேர்ன் டீச் டூப்ளிகேட். கத்துக்கணும், அதை டீச் பண்ணணும், டூப்ளிகேஷன் பண்ணணும். இதை சீக்கிரமா பண்ணா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில நமக்கு இன்கம் வந்து பாசிவா மாறும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நாம தான் ஓடிட்டே இருக்கணும். நாம மட்டுமே கத்துட்டு இருக்கோம், நாம மட்டுமே எல்லா மீட்டிங் வரும், நம்ம மட்டுமே இன்கம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த டூப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா நம்மளால இங்க பெரிய அளவுல பாசிவா இன்கம்ங்கிறது பார்க்க முடியாது. சரிங்களா? இன்னைக்கு நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம டீம்ல ஒரு 5 பேரை சூஸ் பண்ணி அந்த 5 பேரை 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கான 5 லட்சம் ரூபாய் வந்து நம்ம வாங்க முடியும். சோ இதுதான் வந்து சுயநலம் கலந்த ஒரு பொதுநலம். கண்டிப்பா இதுல சுயநலம் இருக்கும், நாமளும் சம்பாரிச்சிருப்போம். ஆனா நம்ம கீழே ஒரு 5 பேர் நம்ம பொதுநலமா சம்பாதிக்க வச்சதுனாலதான் நமக்கு அந்த இன்கம் வந்தது. சோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட கம்பெனி. சரிங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா இது ஒரு மீம்ஸ். சோ ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிறது ஒரு தங்க உண்டியல், தகர டப்பான்னு நினைச்சுக்காதீங்க. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கம்பெனில கொட்டி கிடக்கு. அவ்வளவு பெரிய இன்கம், அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரியில தான் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இங்க எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடரா மிகப்பெரிய இன்கம் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு ஒரு 1/2 hour என்னோட ஸ்பீச் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். சோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கொடிசா இருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு டீம்ல வழிநடத்தி போயிட்டு இருக்க என்னோட விபி ஹரிசா இருக்கும் இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். Thank you, ma'am. Thank you so much, ma'am.